பிதாவின் பாடம் செய்திருப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே வந்திருக்கிறோம். புத்தக மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிட்டி செல்வதற்காக முழங்கால் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பொதுவான பாவரின் ஜெபத்தை சென்று சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி தீமை விட்டு விலகவே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உள்ள மன்றாடு. இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னி ஒரு பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தரும். ஒரு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வதற்காக மற்றவருக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரர்கள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல
நன்மையில் உங்களுக்கு உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாகும். திருவசன போதை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆவியோடு கூட இருப்பாராக. நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்கிறேன். நாளுக்குரிய வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. எரேமியா 24 வசனங்கள் 1 முதல் 7 முடிய. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகொனியா என்ற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்களில் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தகத்து அத்தி பழங்களுக்கு சமமான மிகவும் நல்ல அத்தி பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்தி பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றவர்களிடம். பாடம் முடிந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ பாடத்திற்காக அனைவரும் எழுந்திருப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 21 முடிய. பரிசுத்த லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 21 முடிய. அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று.
35வது பாடல். கீர்த்தனை 35, கண்டேன் கண்குளிர கர்த்தனை என்று இந்த பாடலை பாடுவோம். அப்போது முதலாவது காணிக்கை பெட்டியில் எப்போ வழக்கம் போல போடுகிற போல அருகாமையில் பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியில் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். பி சங்கத்தில் இவர் வந்து வெளியே இருக்கிற ஒரு இடத்துல காணிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காலை ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் ஒருமித்து உம்மை தொழுது கொள்கிறோம். இந்த வருடத்திற்கான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. இப்பொழுதும் உடைய வார்த்தையை தியானிக்க இந்த நேரத்தை தந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இதனாலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். அதன் அடிப்படையில் சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் யூத மக்களோடு ஒரு புது உடன்படிக்கை செய்கிறேன் என்று தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு சிந்திக்கும்படியாக வேத பகுதியை ஒட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விடுதலைக்கான வெளிப்பாடு. ரெவல்யூஷன் ஃபார் லிபரேஷன். விடுதலைக்கான ஒரு வெளிப்பாடை குறித்து நாம் சிந்திக்க இருக்கு. மனு மக்கள் ஆண்டவருடைய கோபாக்கினிக்கு ஆளானவர். ஆண்டவர் எத்தனையோ முறை அவர்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறார். ஆட்களை அனுப்பி ராஜாக்களை கொண்டும் நியாயாதிபதிகளை கொண்டும் தீர்க்கதரிசிகளை கொண்டும் பல முறை அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அன்பாக சொல்லியிருக்கிறார், கோபத்தோடு சொல்லியிருக்கிறார். உச்சகட்டமாக அவர்களை அடிமைப்படுத்தியும் சொல்லியிருக்கிறார். எப்போதெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அப்போதெல்லாம் அவருக்கு ஒரு விடுதலை வாழ்வு கொடுக்கிறார். கொஞ்ச காலம் விடுதலை வாழ்வை பெற்ற பிறகு மறுபடியும் பழைய அவர்களுடைய விக்கிரக ஆராதனை ஆண்டவருடைய அருவருக்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்கிறதுனால அவர்களை மறுபடியுமாய் இந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் நடத்துகிறார். அதனுடைய முடிவில் தான் இந்த தீர்க்கதரிசனமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள். அது ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் கூட இருக்கு. ஏனென்றால் மக்களை ஜனங்களுடைய வாழ்வை அவர் பார்க்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது என்று சாலமோன் எழுதுகிறார். நீதிமொழி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜனங்களுடைய போக்கையும் வரத்தையும் பார்க்கிறார். நாம முகத்தை பார்க்க உடைய பார்க்கிறோம், ஆனால் அவருடைய பார்வையில உள்ளது தெரிகிறார். இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றது, உங்கள் இருதயத்தின் உள்ளந்தரைகளையும் சோதித்தருகிறவர் என்று. அப்போ நம்மை பார்க்கிற ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். நாம் எந்த சூழலில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அதுதான் இங்கு ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் முதல் 3 வசனங்களை வாசித்தால் ஒரு மனு மக்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்பதை அந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுகிறது. பல நிலைகளில் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், அவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள், சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நாளுக்கு நாள் ஆறுதலற்றவர்களாக உடைந்து போகிறார். அவர்கள் துயரப்படுகிறவர்களும் அவர்களுக்கு நட்புறுத்தி சாப்பிடுவதற்கான அனுபவங்களையும் இதைதான் அவர்கள் வாழ்வில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே பரிசுத்தம், அவர்களுக்குள்ளே நிலையான
சங்கீதக்காரர் அழகா இதை பதிவு பண்றார். 14ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போகிறார்கள். வழிவிலகி கெட்டு போகிற அனுபவம் இஸ்ரவேல் யூத மக்களுக்கு இருக்கிறார். எத்தனை ராஜாக்களை மாற்றி வந்தால், தீர்க்கதரிசிகளை சொல்லி எச்சரிப்பு கொடுத்தார், அவருடைய வாழ்வில் மாற்றம் இல்லை. ரோமர்கள் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் இருக்கிறார். இதுதான் இஸ்ரவேலுடைய காலம். அந்த காலம் யூதர்களுடைய காலம். அவர் உழைத்து போனார். எவ்வளவா இவர்களை நேசித்தேன், பராமரித்தேன், பாதுகாத்தேன், இவர்களோ என்னை விட்டு அகன்று போகிறார்கள் இருக்கிறார். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யலாம் யோசிக்கிறார். அதற்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் தான் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்களை போய் சொல்லுவார். எல்லாரும் யூதர்கள், எல்லாரும் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்குள்ளே ராஜாக்களை ஏற்படுத்தி, அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசி ஆசாரியர்களை ஏற்படுத்தி, அவர்களுக்குள்ளே அவர் சகல ஆசீர்வாத நன்மைகளை வைத்து நடத்தி வந்த ஆண்டவர் இப்பொழுது இரண்டாக பிரிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ காண்கிற சோபனத்தை என்ன காண்கிறாய்? 2 கூடைகளை பார்க்கிறேன். அத்திப்பழம் நிறைந்திருக்கிற கூடை, அது அத்திப்பழம் தான். 2 கூடைகளாக பார்க்கிறேன். ஒரு கூடை இருந்திருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப யோசிங்க, அன்றைக்கு எரேமியா 2 கூடைகளை அத்திப்பழத்தை பார்க்கிறேன் என்று எழுதுகிறார். ஒரே யூத மக்கள், ஆனால் 2 கூடையாக அவர்கள் தெரிகிறது, 2 பிரிவினராக தெரிகிறது. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள், ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக இருப்பவர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை பின்பற்றாதவர்கள், ஆண்டவருடைய சித்தத்தின்படி கட்டளை கை கொள்கிறவர்கள், ஆண்டவருடைய கற்பனைகளின் ஞாபகத்தையும் அவர்கள் உதாசீனப்படுத்துகிறவர்கள். ஆண்டவரே யெகோவா, அவரே ஒரு தேவன், அவரை மட்டும் நாங்கள் வணங்குவோம் சொல்லுகிற ஒரு கூட்டம் மக்கள். எல்லாம் சமம், எல்லாரும் வணங்கலாம், 10-11 என்று சொல்லி எல்லாம் அந்த உலகத்தோடு ஒன்றித்து பெண் கொடுத்து பெண் எடுத்து அப்படியே எல்லா சடங்காச்சாரங்களுக்கு அடிமையானவர்கள். இந்த தொடர்ச்சி தான் இயேசுவின் காலத்தில் பார்க்கிறோம். இயேசு திரளான ஜனங்களை பார்த்தார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுவார். அவர் திரளான ஜனங்களை பார்த்தால் அவர்கள் மெய்ப்பன் இல்லை, ஒரே மெய்ப்பன். ஆனால் இவர்களுக்கோ மெய்ப்பன் இல்லை. இயேசுவை பின்தொடர்ந்து வருகிற மக்கள், திரளான மக்கள், அவர்களுக்கு நல்ல மெய்ப்பன் இல்லை என்று சொன்னால் பாடுகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் நெருக்கங்களும் அவர்களை பிடித்து அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார். உடைந்து போனார் இயேசு. அவர் மனம் உடைந்து சொன்னார். வாழ்க்கையில் தொய்ந்து போயிருக்கிறார்களா, சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மனதுருகிறார் என்று பார்க்கிறார். இதைத்தான் எரேமியா தன்னுடைய சொப்பனத்தில் கண்டார், தரிசனமாக பார்க்கிறார். என் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டுடைய நாமம் தணிக்கப்பட்டுள்ளா என்ன? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற காரியங்களை செய்கிறோமா? உன் கிரியைகள் பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்துகிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது போல உன் கிரியைகள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துகிறதா? 2020 ஆண்டை நாம் கடந்து வந்துட்டோம். ஆச்சரியமாக இருக்கிறது, அற்புதமாய் நடந்து வந்திருக்கிறோம். நாம் இன்னும் பரிசுத்தவான்களை போல, நீதிமான்களை போல இல்லை. ஆடப்பட்டவர்கள், மனித போனவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், பல குறைபாடுகள் இருக்கிறவர்களை காட்டிலும் நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கண்களை கிடைத்த இறக்கம், இந்த 2021ஆம் ஆண்டு முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகம் வந்திருக்கிற நீ உன்னை ஆராய்ந்துப்பார். உன் கிரியைகள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவா? உன் பார்வை, உன்னுடைய வார்த்தை, உன் செயல்கள், உன் நடத்தை, உன் உடை, உன் உறைவிடம், உன் உணவு, இவைகளை கொண்டு நீ ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? இன்னும் நம்மை சுற்றிலும் விசாரிப்பற்றவர்கள் இருக்கிறார்கள், ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள், அரவணைக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிற மக்கள், அனாதைகள், விதவைகள், ஏழைகள்,
சூழ்ந்திருக்கிறார்கள் நம்மை சுற்றி. என்றைக்காவது அவர்கள் குறித்ததான கருத்து நமக்கு இருந்ததா? உன்னுடைய தனி ஜபத்தில், குடும்ப ஜபத்தில் அதை குறித்து யோசித்திருக்கிறாயா? உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, வேண்டுதல் என்ன? நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணுமே. ஒரு குறுகிய வட்டத்தில் இப்படியே ஜெபித்து ஜெபித்து பழகி போனோமே. அதிலேயே உண்மை இல்லை, அதிலேயே நாம சந்தோஷமா இல்லை, உடைந்து போயிருக்கும். நான் செலுத்துக்குள்ளேயே இருக்க முடியல, வெளியே போய் நான் செல்வது. உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார். பிரகாசிக்கிறதுக்கு இல்லவர்களா இருக்கிறோமா? எரேமியா தரிசனத்தை கண்டு ஆண்டவர் சொன்னார், என்று கூட அத்திப்படம் இருக்கிறது. ஆழ்ந்து சொல்லுகிறார், பார்த்து சொன்னார், பார்த்து போறோம் கிட்ட அவருக்கு கனவுல சொப்பனத்தில் அந்த தரிசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் தெரியுது, ஒரு கூடையில் இருக்கிற பழம் நல்ல பழமா, அது சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. இன்னொரு கூடையில் இருக்கிற பழத்தை கிட்ட போக முடியும், துர்நாற்றம், அது அழுகி போயிருக்கு, சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, நாம் எல்லோரும் நல்ல பழங்களை போல தான் காணப்படும். ஆண்டவரை பிரியப்படுத்துவது போல, ஆண்டவரை மகிழ்ப்படுத்துவது போல தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீ நல்ல பழமா இருக்கிறாயா, இல்ல அழுகின பழமா இருக்கிறாயா? உன்ன தகுதியுள்ளவர்களா இருக்கிறீர்களா, உன்ன தகுதியற்றவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவரை பிரியப்படுத்துவதா இருக்கிறீர்களா, ஆண்டவரை பிரியப்படுத்த கூடாதவர்களா இருக்கிறீர்களா? அது உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அழைப்பு வந்து நல்ல வசனம் இருக்குது. 1 யோவான் 1:6 அழகா யோவான் 13, நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் என்று. தேவனோடு ஐக்கியமா இருக்கிற மாதிரி இருக்குது. என பேர் அப்படி இருக்குது, இயேசு பாதம் பேர். நல்ல ஒரு ஊழியக்காரர் பில்லிகிராம் பேர் சொன்னார், நல்ல பேர். பேர்ல ஒன்று குறையும், எல்லாம் நல்ல பேர்கள், அருமையான பேர்கள், தமிழ் பேர்கள் எல்லாம் பேரை பார்த்தா இவ்வளவு கிறிஸ்தவர்கள் சொல்றோம். என் கிரியைகள் ஆண்டவரை பிரியப்படுத்துதா? என் வெளிச்சம் மற்ற முன்பாக பிரகாசிக்குதா? அதுக்கு ரூட்டே சத்தியம், வேதவசனம் வாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகள் படி நடக்கணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும், மாறணும். இதுதான், அது இல்லை. சத்தியம் இருந்தால்தான் விடுதலை. இங்கு படுகிற நோய், நொடி, வியாதி, சாம்பல், துயரம் இதெல்லாம் வர்ணனிக்கிறார் இயேசுயா. அதைத்தான் எரேமியா சொல்லுகிறார். இயேசு பார்வையால் தான் தெரிகிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாய்மால எங்க ஒரு இடத்துல வந்து நுழைஞ்சிச்சு இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள. அந்த யூதர்களுக்குள்ள நுழைந்தது. ஏனென்றால் அவர்கள் நாடு விட்டு நாடு, ஊரை விட்டு ஊரு இப்படி பயணித்து போகிறவர்கள். வழியில பார்த்தது போகிறது எல்லாத்துக்கும் பயந்து எல்லாரோட இணைந்து சேர்ந்து வாழ்கிறாங்க, பயணிக்கணும். இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இவங்களுடைய ஒத்தாசைகள் எல்லாம் முடியாது. இவங்க பொண்ணு எடுத்துக்கலாம், பொண்ணு கொடுத்துக்கலாம், நம்மளுடைய வழிபாடுகள் அவங்கள சேர்த்துக்கலாம், அவங்க வழிபாடு நம்ம சேர்த்துக்கலாம் சொல்லி இப்படிதான் அவருடைய பயணங்கள் இருந்தது. என்ற வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கிறிஸ்துவர்கள் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர், கிறிஸ்துவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை அறிவிக்கிறதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் பரிசுத்தவர்கள் அல்லதான். ஆனால் ஆண்டவர் எங்க ஒரு இடத்துல நம்முடைய தாத்தா வச்சிருப்பார், நம்ம முன்னோர்களை தெரிந்து கொண்டார். இன்று பலரை இந்த காலத்தில் தெரிந்திருக்கிறார். எப்போ ஒரு நாளில் இயேசுவே அது அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம். இந்த எல்லாரும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய வாலிப பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களுக்கு எல்லாரும் சரிசமமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், ஒன்று சாப்பிட தகுந்தது, இன்னும் சாப்பிட தகாது. 2 கூடையில் இருப்பதும் யூதர்கள், 2 கூடையில் இருப்பதும் என்னால் அழைக்கப்பட்டு அடிமையாக விடுதலையாக்கப்பட்டு நடத்தப்படுகிறவர்கள். ஒரு கூட்ட மக்கள் என்னை மகிழ்ப்படுத்துகிறார்கள், ஒரு கூட்ட மக்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறார். இந்த 2021 துவக்கத்தில் முதல் ஓய்வு நாள் ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை பிரியப்படுத்துவதா இருக்க விரும்புகிறார், ஆண்டவரை மகிழ்ப்படுத்த
அதுக்கு அடுத்தது முன்னாடி வரைக்கும் முதல்ல ஒரு வசனங்கள் இருக்குது, அந்த சிந்தனைகள் தான் அந்த மீது வீட்டில் போய் படிச்சுப்பாங்க. நல்ல பழம் அந்த கூடையில் இருக்குது, அதை என் பக்கமாய் என்னோடு கூட இருக்க நான் அதை திருப்ப முடியும், அதை சரி செய்ய முடியும், அதை இன்னும் நான் மகிழ்ப்படுத்துவேன், இன்னும் மகிழ்ப்படுத்துவேன். அதான் விரும்புகிறேன். அழுகி போனது ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல கனி என்றுதான் இன்றைக்கு 2021 கண்டு இந்த முதல் ஓய்வு நாள் வரைக்கும் நமக்கு ஆயுள் கொடுத்திருக்கிறார், வாழ்வை கொடுத்திருக்கிறார். நான் திரும்பவும் இவர் என் பக்கமாக நடத்த முடியும், என்னை மேம்படுத்த முடியும் என்று சொல்லி நம்ம சொல்றார். நாங்கள் 3-4 அந்த 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அழகாக பதிவு பண்றார். அவனை திருப்பி கொண்டு அவனை நடுவில் கொடுப்பான். ரொம்ப நல்ல ஆண்டவர். படிப்பு, வேலை, திருமண காரியங்கள், குடும்ப காரியங்கள், நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக்கி தருவார். தருவன் வாக்களிக்கிறார். நான் உங்களுக்கு இடையிலா இருக்க மாட்டேன், உங்களுக்கு வழியாகவே இயேசு சொன்னார். நான் உங்களுக்கு வழியாகவே அமைந்தேன். எப்படி போறது எப்படி வருது தகை போனா என்னை தெரிந்து கொண்டார். என்னை வந்தால் நானே உங்களுக்கு வழி. அதைத்தான் இயேசு தெளிவாய் சொன்னார். அந்த வழியை தெளிவுபடுத்துவது தான் இயேசு தன்னுடைய இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16-17 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வாசிக்கும் போது இயேசு விடுதலை கொடுக்கும்படியாக உலகத்தில் பிறந்தார். அவர்தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக வந்த வெளிப்பாடுகள், ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக வந்த வெளிப்பாடுகள், அதுக்கு பிறகு வந்த தீர்க்கதரிசிகளுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தப்பட்டவர் தான் இயேசு மேசியாவாக இந்த உலகத்தில் வந்தார். அதை நாம கிறிஸ்துமஸ் காலத்தில் அதை குறித்து சிந்திப்போம். ஏன் வந்தார், எதற்கு வந்தார் என்ற காரியங்கள் தான் ஆண்டோட பிறப்பினாலே நாம் அதை தியானித்தோம். இந்த முதல் ஓய்வு நாளில் இந்த உலகத்தில் வெளிப்பாடாக விடுதலையின் வெளிப்பாடாக யூத மக்களை மறுபடியும் தன் பக்கம் சேர்த்துக்கொண்டார். இந்த உலகத்தில் அனைத்து மனுமக்களுக்கும் வாழ்வளிக்கும்படியாக இந்த விடுதலையின் பயணத்தை தொடரும்படியாக இயேசு வெளிப்பாட்டார். அதைத்தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் தெளிவாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏசியா சொன்னதுதான், எரேமியா சொன்னதுதான் இப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து இயேசு எடுத்து வாசிக்கிறார். நேயர் பார்த்தார், இது இவனுக்காகவே எழுதப்பட்டது என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் அப்பொழுதே அவர் பின்பாடி போக ஆரம்பிச்சார். ஒரு கூட்ட மக்கள் இவன் தச்சனுடைய பையன், இவங்க அப்பனுக்கு தெரியும், இவங்க பிள்ளைங்களுக்கு தெரியும், கூட பிறந்தவங்களுக்கு தெரியும், இவன் யார் என்னன்னு தெரியாதா என்று புறம்புறவும் அவனை அடிக்கவும் கொல்லவும் அப்பவே அழைக்க மாட்டார். 2 சார் தேவாலயத்தில் ஆண்டவராகிய இயேசு வேத புத்தகத்தை எடுத்து சத்தியத்தை சொல்லி அவர் படித்து அவருக்காக எழுதப்பட்டது என்று ஒரு கூட்ட மக்கள் ரெகக்னிஷன் கொடுக்கிறார். யாரெல்லாம் மேசியா வர வேண்டும், என் வாழ்வில் விலக்கேற்ற வேண்டும், எனக்கு ஒரு வாழ்வு வேண்டும், யார் என்னை விடுவிப்பார், யார் என்னை தப்பு வைப்பார், யார் என்னை தண்ணீரை துடைப்பார் என்று காத்திருந்த மக்களுக்கு இயேசு வாசித்த ஏசியா தீர்க்கதரிசிகளுடைய ஆதரவுகள் அவைகள் ஆண்டவர் வந்ததற்கு அடையாளமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அவர் வெளிச்சமாய் மாறினார், அவர்களுக்கு அவர் வழிகாட்டியாய் மாறினார். ஒரு கூட்ட மக்கள் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, கற்பனைகளுக்கு விரோதமாய் தன் சுயநலத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை மாற்றினாங்க, சபையை மாற்றினாங்க, சமூகத்தை மாற்றுகிறார். இப்படி தான் சுயநலமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசு சத்துவாக மாறினார். இவன் உயிரோடு இருந்தான், எனக்கு வாழ்வு. இவன் உயிரோடு இருந்தான், எங்களுக்கு பிழைப்பு. இவன் உயிரோடு இருந்தான், எங்களுடைய பதவி அதிகாரங்கள், என்னுடைய வாழ்வு போய்விடும் என்று நினைத்து அவனுக்கு விரோதமாய் அப்பவே அவன் விரோதமாய் கூட்டம் கூடி கொலை செய்ய வந்துவிட்டார். தான் அவர் அவர்களை தேடி வந்தார். அவர்களுக்கும் அவர்கள் இருக்கிறதுக்கு இடமில்லை என்று சொன்னார். அவர் தலை சேர்த்து கூட இன்றைய வருடத்தில் முதல் ஓய்வு நாளில் இந்த வார்த்தைகளை தியானிக்க வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படி
எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறேன்? 2020 ஆண்டுகளுக்கு முன்பு, 21 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, விடுதலையின் வெளிப்பாடாக வந்த இயேசு கிறிஸ்துவை இன்று உங்களுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவர் கற்பனைகளின் கட்டளையை கைக்கொண்டு வேதத்தை வாசிக்கிறதுல, செபிக்கிறதுல, அன்பை பகிர்ந்து கொள்வதில், நம்ம மன்னிக்கிறதுல, ஒருவரை ஒரு தாக்குறதுல, ஒருவரை ஒரு பெருமையாக்குறதுல, எல்லோரோட ஐக்கியமா இருக்க விரும்புகிறதுல ஒரு கூட்ட மக்கள் இருக்கதான் செய்கிறீர்கள். அதற்காக நன்றி. ஒரு கூட்ட மக்கள் பிரிந்திருக்கணும், மனது சுயநலமா இருக்க வேண்டும், இவர்கள் வரக்கூடாது, அவர்கள் வரக்கூடாது, அவர்கள் இருக்கக்கூடாது, இவர்கள் இருக்கக்கூடாது, இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், அவரை சார்ந்தவர்கள் என்று பிரித்தாளுகிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கதான் செய்கிறார். மனம் சொல்லுங்கள். 2020 இப்படிதான் ஆரம்பிச்சோம். வருடம் முழுவதும் எப்படி போச்சுன்னே தெரியல. தட்டு தடுமாறி 20 நிமிஷம். 21 ஆரம்பிக்கும் போது இந்த பெரும் அச்சத்தின் மத்தியில தான் துவங்கி இருக்கிறோம். எங்கோ நடந்தது, எங்கோ நடந்தது இல்லை. கடந்த 2020 இந்த தொற்று நோயினால 3-4 பேர் நம்முடைய குடும்பத்தில் இருந்து பிரிந்து போனாங்க. ஆனால் இந்த தொற்று 2021 தொடரும் என்று சொல்கிறார்கள். அந்த தொடர்ந்து நமக்கு விரோதமாக எழும்புகிற இந்த தொற்று நோய், நமக்கு விரோதமாக எழுகிற அரசியல் சட்ட சித்தங்கள், நமக்கு விரோதமாக எழுகிற ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடாது என்று அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு கூட்ட மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, வேலைக்கு வாய்ப்பில்லை, ப்ரமோஷனுக்கு வாய்ப்பில்லை. இந்த சமூகத்தில் கிறிஸ்தவர்கள் நிம்மதியாக இருக்க விடாதபடிக்கு தடுக்கிற ஒரு கூட்ட மக்கள் எழுப்புகிறார்கள். இந்த நாட்கள் கிறிஸ்துவை கருத்திருக்கிற நாம பிரிந்து நாம ஒற்றுமையாக இல்லை என்றால் அநியாயமா 4 எழுதுங்க சிங்கத்துக்கு சாப்பிட்டு ஒரு சின்ன வயசு அந்த கதை இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அதற்கு நீ நானும் காரணமாக இருக்கக்கூடாது. நம்மை ஆண்டவருக்கு இந்த காலையில் ஒப்பு கொடுக்கணும். புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இந்த வருடத்தில் நாம் ஒருவரை சார்ந்து ஒருவரோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா நன்றி தகப்பனே. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. இந்த வருடம் ஆசீர்வாதமாக ஏற்கும். வருடத்தில் சத்தியத்தின்படி நடக்க உண்மை பிள்ளைகளுக்கு போச்சு. இயேசு நாமத்தில் சொல்லி நான் நன்றிக்காக. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் யாவும் எழுந்திருந்து நிச்சய விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாகிய தேவனுடைய ஒரே பரமகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வ உண்டாகும்படி தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுள்ளவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனுஷராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக புதிப்பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையிட்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு இறைப்பிதான் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று பொறுப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தோற்கடிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தருமாய் பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவான அப்பத்தில் தீர்ச்சி பெற்று விசுவாசிக்கிறேன். பாவம் ஒரே ஞானஸ்தானத்தை மருத்துவ ஊழ்த்தலும் அருமை கூறி காத்திருக்கிறேன். ஆமென். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகமான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நாம் அவருடைய குணங்களை ஆனந்த பண்ணிட்டு கர்த்தரை பாடி நட்சத்திரம் பண்ணுவேன். இப்போது இந்த வண்ணமாக 255வது கீர்த்தனை கர்த்தரின் பந்தில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தில் வா என்ற பாட்டை பாடுவோம். அப்பொழுது திருச்சபை உபயோகத்தில் காணிக்கை எடுக்கப்படும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு, பெத்தேல் குடும்பத்தாருக்கு மீண்டுமாக 2021 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துதலை அன்போடு கூட மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புத்தாண்டிலும் கூட கடவுள் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரவும், புது பலத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் இந்த வருடத்தை கழிக்கவும் கடவுள் கிருபை பாராட்டுவாராக. புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நாம் கடவுளுக்காக புதிய காரியங்களை செய்ய அவர் கிருபை பாராட்டுவாராக. அன்பானவர்களே, ஒரு சிலர் மாதாந்திர காணிக்கை உரைகள் எங்களுக்கு இல்லை அப்படி என்று ஃபோன் மூலமாக கேட்டார்கள், நேரில் கேட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி யாருக்காவது தேவைப்பட்டால் பொருளிடத்திலோ அல்லது மேத்யூவிடத்திலோ பெற்று மாதாந்திர உரைகளை நீங்கள் செலுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலோ கடந்த வாரத்திலோ செலுத்தாதவர்கள் அடுத்த வாரத்திலே செலுத்த உங்களை அன்புடன் கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து திருவிருந்து உரை நாம் கடைபிடிக்கிற வழியிலே நடைபெறும். நாம் எப்படி கலெக்ட் பண்ணி நம்ம இங்கே ஆயிரத்திலே பெற்று நாம் கடந்து செல்கிறோமோ அப்படியே சொல்வோம். இடைவெளி வைத்து நாம் செல்வோம். கடந்த நாட்களிலே நீங்கள் அப்படி செய்ததற்காக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சென்ற வார காணிக்கைகள் 27/12/2020. மாத சந்தா காணிக்கை 34,660. சோத்திர காணிக்கை 1800. ஆண்கள் ஐக்கிய சங்கம் 250, பெண்கள் ஐக்கிய சங்கம் 550, வாலிபர் ஐக்கிய சங்கம் 300, புதிய ஆலை கட்டிட நிதி 700, ஓய்வு நாள் பள்ளி 600, நலிந்தோர் நல நிதி 1000, குருத்துவ பணியாளர் நிதி 100, திருமுழுக்கு காணிக்கை 1000, ஆராதனை காணிக்கை 4,740, கல்வி நிதி 2000, வருடாந்திர குடும்ப நன்றி காணிக்கை 1500, ஒயிட் கிறிஸ்மஸ் 1300, இசை உலா 800, ஆக மொத்தம் 51,300. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 3200, பிறந்தநாள் காணிக்கை 500, திருமண கட்டணம் 6000, ஆராதனை காணிக்கை 7840, ஆக மொத்தம் 17,540. 31/12 11:30 மணிக்கான காணிக்கை. மாத சந்த காணிக்கை 93,280, ஸ்தோத்திர காணிக்கை 7,320, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 2,875, பெண்கள் ஐக்கிய சங்கம் 2,515, வாலிபர் ஐக்கிய சங்கம் 1,570, புதிய ஆலை கட்டிட நிதி 12,105, ஓய்வு நாள் பள்ளி நிதி 1,850, பேராய விடுதி நிதி 2,075, நலிந்தோர் நல நிதி 4,225, குருத்துவ பணியாளர் நிதி 1,625, ஆராதனை காணிக்கை 31,310, கல்வி நிதி 4,810, வருடாந்திர குடும்ப நன்றி படையல் 3,500, ஒயிட் கிறிஸ்மஸ் 6,100, இசையுலா 8,500, ஆக மொத்தம் 2,15,260. ஸ்தோத்திர காணிக்கை இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 5,670, பிறந்தநாள் காணிக்கை 1,200, ஆராதனை காணிக்கை 9,520, ஆக மொத்தம் 16,390. 1/1/2021 9 மணி காணிக்கை. மாத சந்தா காணிக்கை 17,910, ஸ்தோத்திர காணிக்கை 1,075, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1,100, பெண்கள் ஐக்கிய சங்கம் 475, வாலிபர் ஐக்கிய சங்கம் 350, புதிய ஆலை கட்டட நிதி 600, ஓய்வு நாள் பள்ளி 200, நலிந்தோர் நல நிதி 1,400, குருத்துவ பணியாளர் நிதி 150, ஆராதனை காணிக்கை 9,520, கல்வி நிதி 1,050, வருடாந்திர குடும்ப நன்றி பணியல் 500, இசை உலா 200, ஒயிட் கிறிஸ்மஸ் 200, ஆக மொத்தம் 34,075. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை இல்லை, ஆராதனை காணிக்கை 6,10, ஆக மொத்தம் 6,10. நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாள் பாலர்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்ற மாதாந்திர காணிக்கைகள் சிறப்பு
எல்லோரும் சேர்ந்து சொல்லிக்கலாம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் விசேஷம் மதில் பிரசனமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பிற்றிலும் வெளிப்படுத்திடலும் சொல்கிறேன். ஆமென். பிதாவே பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவன் மனிதர்களுக்குமான பொதுமொழியை காரணமாக இயேசுவின் தன்மையை கருத்துக்கொள்ளும். சிலுவையில் மனிதத்தை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்தருடைய அவர் சிலுவையில் ஒரே தம்மை தாமே ஏறுபடியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யும் நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியின் காணிக்கை பரிகாரம் செலுத்தினதாலும் நமது அருமையான மரணத்தை நினைவுக்கு நினைப்படும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவதும் நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷர் கட்டளை தருகிறார்கள். அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரில் அப்பத்தை எடுத்து சோதனம் பண்ணி அதை கிட்டு ஸ்ரீசரத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை வாங்கிட்டு செய்யும். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரி எங்கள் நினைவு கூறுபடி இப்படி செய்கிறார். அப்படியே கோயில் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோதனம் பண்ணி அது ஸ்ரீசரத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை மானம் பண்ணுங்கள். இது பாவமணி கொண்டாகும். உங்களுக்காக விளையிற சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய இது பானம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நினைவு கூறுபடி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுந்து அறிகிறோம். தெளிவு வர இறக்குள்ள பிதாவை நான் பெற்ற அப்போஸ்தலருடைய சரீரத்தில் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறபடியால் நீரே தந்த இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தின் பரிசுத்தாவிய அப்போஸ்தலத்தை தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்படுவாய் விசுவாசத்தோடு தலையாரிகளுக்குள் எல்லாருக்கும் வரவேற்பு வச்சு அவரோட பரிசுத்தாவியோடு மகிமையாக சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய மகிமையுமாய் சர்வ கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். தாழ்மை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலையும் எங்கள் பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இயக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேசையின் மீது தூக்கிக் கொள்ளும் பொருட்கள் பாத்திரம் அல்ல, ஆனாலும் ஆண்டு இருக்கிறேன் ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உங்கள் அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விடுமுறை சிறந்த ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் ஆசீர்வதிப்பது ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே ஒரு சமாதானத்தை தாரும். வெளியே இருக்கிறவர்கள் பள்ளியில் அடிக்கிறேன். அதன் பிறகு பின்னாடி இருந்து நீங்கள் வரிசையாக வந்து நம்ம முறையாக எப்படி அந்த திருவிழாவில் பங்கு கொண்டோமோ அந்த முறையில் நீங்கள் முன்னே வந்து இரு பக்கமும் நீங்கள் செல்லுபடி என்பது கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி கொடுக்க ஆயத்தமானவர்கள் முன்னே ஒரு படிக்கிறேன். Sarvasishti Kumejamani
சரீரமும் ஆத்மாவும் எங்களை பரிசுத்தமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த கார்த்திக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உத்தமேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையை பரிபூர்ணமான சித்தம் என்று பகுதியை இருக்கிறாங்க. எங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகும்படி எங்கள் பரிந்துரை. கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தமான அனைவரோடு நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைத்ததாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்தாவின் முறை கடவுளாக சதா தமது ஜீவிதாரசங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் இருக்கிற எழுதி நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திர ஜெபத்தில் இருப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை எல்லா புத்திக்கும் தேவன் சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் அரவணைப்பிலும் தொடர்ந்து நீங்கள் நினைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கிரியே கடவுளுடைய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே எப்போது உங்களோட கூட நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.